மில்லட் மகாராணி மதுரையிலேருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறேன். அதாவது பிரெட் மில்க் டெசர்ட்டு. அது எப்படி செய்கிறது, அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்கு. பிரெட் மில்க் டெசர்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து 9 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கேன். அப்புறம் நட்ஸு வந்து நமக்கு விருப்பமான நட்ஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து முந்திரியும் பாதாமும் 50 கிராம் எடுத்துருக்கேன். அப்புறம் லேசாக மேலே டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் செரி எடுத்துருக்கேன். அப்புறம் ஏலக்காய் பவுடர், அப்புறம் கொஞ்சம் பால், தேவையான அளவு பால் ஊற்றிக்கணும். அப்புறம் ஒரு 100 கிராம் மில்க் மெய்டு வேணும். அப்புறம் ஒரு 125 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். முதல்ல இந்த ப்ரெட்டை 4 ஓரங்களும் இருக்க இந்த லேயரை மட்டும் கட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்துக்கிறேன். இந்த ப்ரெட்டு ஓரங்களெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். அது நமக்கு இப்போ தேவையில்லை, அதை ப்ரெட் க்ரம்ஸ் வாங்கிக்கலாம். இதை வந்து ஸ்கொயர் ஷேப்பாக கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 4 பீஸாக கட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃப்ரைங் பேனை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். இந்த ப்ரெட்டை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ பேனில் எண்ணெய் வச்சுட்டு நல்லா காஞ்சதும் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நம்ம இந்த ப்ரெட்டை வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா செவந்ததும் இப்படி பிரட்டி போட்டு 2 பக்கம் செவக்க எடுத்து வச்சிடணும். இப்போ இது நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இதை எடுத்துக்கிறேன். ப்ரெட்டுகளை பூரா இப்போ கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு சாஸ் ரெடி பண்ணிக்கிறணும். இப்போ சுகர் சிரப் பண்ணுறதுக்கு நம்ம 125 கிராம் சுகர் சேர்த்துட்டு அதுக்கு ஒரு 50 கிராம் அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிடுவோம். சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இதிலே இந்த ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்கிறோம் வாசனைக்காக. சுகர் வந்து ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்குது. இந்த குலோப் ஜாமுன் சேர்க்கிறப்பம்ல அந்த கண்டிஷனில் வச்சு இதை இறக்கி வச்சுக்கிறேன். இந்த நட்ஸுகளை வந்து குறகாரப்பாக அரைச்சிட்டு வந்துடுறேன். ஒரு பேனில் கொஞ்சம் மில்க் ஊற்றிக்கிறேன். ஒரு 1/2 டம்ளர் மில்க் ஊற்றிட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு மில்க் மெய்டு சேர்த்துக்கிடுவோம். இது இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுனால நான் மில்க் மெய்டு சேர்க்குறேன். இல்லைன்னா பாலை வற்ற வச்சு அதை திக்காக்கி அதில் சுகர் சேர்த்து ரப்டி ரெடி பண்ணுவாங்க. நம்ம வந்து டக்குன்னு 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஸ்வீட், அதனால் மில்க் மெய்டாகவே எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த மில்க் மெய்டை வந்து இந்த பாலில் சேர்த்து கரைச்சிட்டு இதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச நட்ஸுகளை சேர்த்துக்குவோம். கொஞ்சம் இருக்கட்டும் டெக்கரேஷனுக்கு. அதோட கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸும் சேர்த்துக்கணும். சேர்த்து இதை கலந்துக்கிறேன். இந்த கலர்ஃபுல்லாக தெரிகிறதுக்காக கொஞ்சம் ரேஸாக எல்லோ கலர் சேர்த்துக்கிறேன். நான் ப்ரெட்டுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இதை இறக்கி வச்சுட்டு இந்த சுகர் சிரப்பில் கொஞ்சம் வெதுவெதுப்பாக ஆனதும் இந்த ப்ரெட்டை பூரா அதில் டிப் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இது பூரா வெளியில் எடுத்துக்கிறேன். சுகர் சிரப்பில் டிப் பண்ணி வெளியில் எடுத்துக்கிடுவோம். இப்போ சுகர் சிரப்புக்குள்ளே டிப் பண்ணி எல்லா ப்ரெட்டையும் எடுத்து வச்சிட்டோம். நீ நடுவில் அந்த ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணணும். அதில் கொஞ்சமாக இந்த ஸ்டஃபிங் வச்சுட்டு அது மேலே ஒரு ப்ரெட்டை வச்சுக்கிடுவோம். ப்ரெட்டுக்குள்ளே அந்த ஸ்டஃபிங் நட்ஸு அதெல்லாம் வச்சோம்ல, அந்த ஸ்டஃபிங் வச்சு அது மேலே அழகுக்காக ஒரு செரி வச்சுக்கிறேன். இது வந்து பசங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் பிடிச்ச ஸ்வீட்டு. இது நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அப்புறம் வந்து பேக்கரியே நடக்க மாட்டாங்க. இதவே திரும்ப திரும்ப செஞ்சு தர சொல்லுவாங்க. அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இதை சாப்பிட்டிங்கன்னா இந்த வெளியில் உள்ள ப்ரெட்டு வந்து நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும், அந்த சீனிப்பாவோட ஜூஸியாகவும் இருக்கும். நடுவில் உள்ள இந்த ஸ்வீட்டு அல்டிமேட்டாக இருக்கும். இதோடு சேர்த்து சாப்பிடும்போது அப்படியே மெஸ்மரைசிங்காக இருக்கும். இந்த சுவையான ப்ரெட் மில்க் டெசர்ட்டை என் பையன் வந்து டேஸ்ட் பண்ணி காமிப்பார். எப்படி இருக்கு? வேற லெவல். ஹோட்டலில் கூட இந்த மாதிரி கிடைக்காதுமா. அவ்வளோ ஆசம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மில்க் ப்ரெட்டும் மில்க் மெய்டும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ப்ரெட்டும் மில்க் மெய்டு இருந்துச்சுன்னா டக்குன்னு இந்த ஸ்வீட் செஞ்சு கொடுக்கலாம். பசங்க ஒரு தடவை சாப்பிட்டாங்கன்னா திரும்ப திரும்ப இதை செய்ய சொல்லுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இந்த செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.